வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் எப்படி போடப்பட்டுச்சு, அதோட முக்கியத்துவம் என்ன, பிட்டிந்திய சட்டம் என்ன, 4 சார்ட்டர் ஆக்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பார்ட் 1 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியும் பெரும் புரட்சி எப்போ நடைபெறுறது அப்படின்னா 1857 நடைபெற்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பெரும் புரட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பெரும் புரட்சி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஈடுபட்டுச்சா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு பிளேஸில், அதாவது மத்திய இந்தியா, அப்புறம் லக்னோ, அப்புறம் டெல்லி, அதுபோல் அப்புறம் பீகார், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவில் உள்ள அரசர்கள் தான் புரட்சியில் ஈடுபட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1857 பெரும் புரட்சிக்கு பிறகு என்னென்ன அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1857க்கு பிறகு கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய சுதந்திரம் அடைஞ்ச வரையும் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதுலேருந்தெல்லாம் என்னென்ன அரசியல் பின்னணி என்ன, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் தோன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னா 1857க்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக இங்கிலாந்து கவர்மெண்ட்டே இந்தியாவை ஆட்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1857 வாக்கில் இங்கிலாந்துடைய ராணியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணி விக்டோரியா மகாராணி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சட்டத்திட்டங்களை கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1858 ஒரு சட்டம் போடுவாங்க. அதற்கு பிறகு 1861 ஒரு சட்டம். இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேர். அதுக்கப்புறம் 1892 ஒரு அரசாங்க சட்டம், அப்புறம் 1909 ஒரு அரசாங்க சட்டம், அப்புறம் 1919 ஒரு அரசாங்க சட்டம், இறுதியாக 1935 ஒரு அரசாங்க சட்டம். இந்த அரசாங்க சட்டத்துடைய முக்கியத்துவம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி கேள்விகளை கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 1858 சட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த 1858 அரசாங்க சட்டம் அப்படின்னால என்ன அப்படின்னா, அதாவது நல்லாட்சிக்கான சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1858 அரசாங்க சட்டம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அதாவது நல்லாட்சிக்கான சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னா 1858 அரசாங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு 3 வருடம் கழித்து 1861 ஒரு சட்டம் போடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சட்டம் அது. இதில் தான் என்ன அப்படின்னா 1861 ஹைகோர்ட், அதாவது பம்பாய், கல்கத்தா, சென்னையில் 3 ஹைகோர்ட்டுகள் உருவாக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா எந்த வருடம் அப்படின்னா 1861. கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, சென்னை, கல்கத்தா, மும்பையில் உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது எந்த சட்டத்தின்படி அப்படின்னா 1861 சட்டத்தின்படி அப்படிங்கிற மாதிரி பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 ஹைகோர்ட் எந்த வருஷத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 1861 சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். அடுத்து என்ன அப்படின்னா 1861 சட்டத்தின்படி சட்டம் இயற்றும் அதிகாரம் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 1858 அரசாங்க சட்டம் அப்படின்னா நல்லாட்சிக்கான சட்டம். 1861 சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹைகோர்ட் உருவாக்கப்பட்டுச்சு, சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான அரசாங்க சட்டம் எது அப்படின்னா 1892 அரசாங்க சட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் ரொம்ப முக்கியம். எந்த அரசாங்க சட்டத்தில் தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, தேர்தல் இடம்பெற்றுச்சு அப்படின்னா 1892 அரசாங்க சட்டம். இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1892 மறைமுக தேர்தல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வருவாங்க. அதே போல் பட்ஜெட்டில் இந்தியர்கள் விவாதிக்கிற உரிமையை கொடுப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். 2 விஷயம்தான். ஒன்று 1892 சட்டத்தின்படி மறைமுக தேர்தல் கொண்டு வரப்படுது, இன்னொன்று பட்ஜெட்டில் விவாதிக்கிற உரிமையை வழங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான சட்டம் 1909
அரசாங்க சட்டம். இந்த 1909 அரசாங்க சட்டம் என்ன பேரில் அழைக்கப்படுது அப்படின்னா மிண்டோ மார்லி ரெஃபார்ம்ஸ், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம் இந்த சட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஓகேங்களா, முதலில் எந்த சட்டத்தின்படி முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின்படி அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 1909 சட்டத்தில் தான் முதல் இந்திய சட்ட உறுப்பினர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா எஸ்பி சின்ஹா அப்படிங்கிற மாதிரி பேர். முதல்ல ஒரு இந்தியரை சட்ட உறுப்பினராக கொண்டு வருவாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா எஸ்பி சின்ஹா அப்படிங்கிற மாதிரி பேர். அதே போல் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16லிருந்து 60 உயர்த்திருப்பாங்க. எந்த சட்டத்தில் அப்படின்னா மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா, ஸோ இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா மாண்டேக் சமஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர். இது 1919 இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேர். ஸோ இது ரொம்ப முக்கியமான அரசாங்க சட்டம். 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸுக்கு பிறகு ஒரு முக்கியமான சட்டம் எது அப்படின்னா மாண்டேக் சமஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ். இந்த மாண்டேக் சமஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ் உடைய கருத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னா மத்தியில் ஒற்றையாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி அப்படிங்கிற முறை எந்த சட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1919 மாண்டேக் சமஸ்போர்டு ரிஃபார்ம்ஸில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல தெரியணும். அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது மத்தியில் ஒற்றையாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி அப்படின்னா மாண்டேக் சமஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா, ஸோ இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான சட்டமாக அழைக்கப்படுறது எது அப்படின்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம். இந்த 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை பயன்படுத்தி தான் நமக்கு ஆர்பிஐ இருக்குல்ல, பேங்க் ஆஃப் பேங்க்னு சொல்லுவாங்களே, வங்கிகளின் வங்கி, ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1935 அரசாங்க சட்டத்தின்படி 1934 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்மா, அதாவது இந்தியாவோட தான் பர்மா இருந்துச்சு. இந்த 1935 அரசாங்க சட்டத்தின்படி போடப்பட்டு 1937 இந்தியாவை பர்மாவிலிருந்து பிரிச்சுடுவாங்க. ஓகேங்களா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரும்பகுதியாக வலிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரும்பகுதியாக அழைக்கக்கூடிய சட்டம் எது அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கவுன்சில் ஆக்ட் 1858 1935 வரை என்னென்னலாம் போட்டிருக்காங்க, அதோடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அமைச்சரவை தூதுக்குழு 1946 அமைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்தியன் சுதந்திர சட்டம் 1947 எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்.